ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷமூஸ் ரெசிபீஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம ரெசிபி சில்லா 3 விதமான மில்க் ஷேக்ஸ். வெதர் ஹாட்டா இருக்கும்போது சில்லுன்னு ஏதாவது குடிக்க தான் எல்லாருக்கும் பிடிக்கும். வெளியே விற்கிற ஆர்டிஃபிஷியல் பேக்கேஜிங் ட்ரிங்க்ஸ் வாங்கி குடிக்காம ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்ஸில் வீட்லேயே உடம்புக்கு ஹெல்த்தியாக குடிக்க நல்ல டேஸ்டியாக இந்த மாதிரி மில்க் ஷேக்ஸ் பண்ணி குடிக்கலாம். நீங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு இன்னுமே மோட்டிவேட்டடாக இருக்கும். இப்போ வாங்க ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். மஸ்க்மெலன் மில்க் ஷேக் செய்ய நல்ல பழமாக இருக்கிற முலாம்பழத்தை கட் பண்ணி உள்ளே இருக்கிற சீட்ஸையும் தோலையும் ரிமூவ் பண்ணிட்டு ஃப்ளஷை மட்டும் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். முலாம்பழம் உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடியது. இந்த பழத்தில் 90% வாட்டர் கண்டென்ட் தான் இருக்குது. ஸோ பாடியை ஹைட்ரேட்டடாக வச்சுக்கும். ஸோ சம்மர் டைமில் இந்த பழத்தை கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம், டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கூட மஸ்க்மெலன் சாப்பிட்டா நல்ல டைஜஸ்ட் ஆகும். இது ஒரு லோ கேலரி ஃப்ரூட், நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும். கட் பண்ண பீசஸை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இதில் 1 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கிறேன். சுகர் வேண்டாம்னா தேன் கூட சேர்த்துக்கலாம். இது கூட 1 கப் சில்லான பால் சேர்த்து கூடவே 3 முந்திரியும் சேர்த்து 2 ஸ்கூப் வனிலா ஐஸ்கிரீம் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 2 ஐஸ் கியூப் சேர்த்து இதை நல்லா பிளண்ட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் சப்ஜா சீட்ஸை ஊற வச்சிடலாம். இதுவும் உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடியது. இப்போ ஒரு சர்விங் கிளாஸில் கொஞ்சமாக சப்ஜா சீட்ஸை ஆட் பண்ணிவிட்டு பிளண்ட் பண்ண மஸ்க்மெலனை சேர்த்து கொஞ்சமாக சாப் பண்ண பாதாமும் பிஸ்தாவும் சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு குடிக்க சில்லுன்னு நல்ல க்ரீமியான மஸ்க்மெலன் மில்க் ஷேக் ரெடி ஆயிருச்சு. அடுத்ததாக ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் செய்ய தேவையான அளவுக்கு ஸ்ட்ராபெரிஸை கட் பண்ணிக்கலாம். இதுவும் நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லான ஒரு ஃப்ரூட் தான். இதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. இதில் ஃபைபர் சத்தும் இருக்குது. உடம்புல இருக்கிற அன்வான்ட் ஃபேட்ஸை பர்ன் பண்ணும். ஸோ டயட்டில் இருக்கிறவங்க ரெகுலராக இந்த பழத்தை சாப்பிடலாம். சுகர் பேஷண்ட்ஸ் கூட அடிஷ்னலாக சுகர் ஆட் பண்ணாமல் ராவாக ஸ்ட்ராபெரி ஜூஸ் குடிச்சிட்டு வந்தாங்கன்னா பிளட்டில் சுகரோட அளவை குறைக்க ஹெல்ப் பண்ணுது. ஆனால் மில்க் ஷேக்காக குடிக்கிறத தவிர்த்துருங்க. கட் பண்ண ஸ்ட்ராபெரிஸை மிக்சி ஜாரில் சேர்த்து கூடவே ஸ்வீட்னஸ்க்காக 2 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 1 கப் சில்லான பால், 2 ஐஸ் கியூப்ஸ், 2 ஸ்கூப் வனிலா ஐஸ்கிரீம் சேர்த்து பிளண்ட் பண்ணிக்கலாம். இப்போ சர்விங் கிளாஸ்க்கு மாற்றிட்டு கொஞ்சமாக நட்ஸ் சேர்த்து சர்வ் பண்ணிக்கலாம். ஃப்ளேவர்ஃபுல்லான ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் ரெடி ஆயிருச்சு. நெக்ஸ்ட் பப்பாயா மில்க் ஷேக் செய்ய நல்ல பழமாக இருக்கிற பப்பாயாவாக எடுத்து தோலையும் சீட்ஸையும் ரிமூவ் பண்ணிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். பப்பாயால வைட்டமின் ஏ, வைட்டமின் சி அண்ட் மினரல்ஸ் இருக்கு. ஸோ ஸ்கின்க்கு ரொம்ப நல்லது. இதில் நிறைய ஃபைபர் கண்டென்ட்டும் இருக்கு. பாடியை டீடாக்சிஃபை பண்ணி இம்யூனிட்டியை பில்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும். கட் பண்ண பப்பாயாஸை மிக்சி ஜாரில் சேர்த்து 1 கப் சில்லான பால் சேர்த்துக்கலாம். கூடவே 4 முந்திரி, 2 பாதாம் சேர்த்து 2 ஸ்கூப் வனிலா ஐஸ்கிரீம் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்து ரன் பண்ணிட்டு 2 ஐஸ் கியூப்ஸ் ஆட் பண்ணி இதையும் பிளண்ட் பண்ணிக்கலாம். சர்விங் கிளாஸில் கொஞ்சமாக கட் பண்ண பப்பாயா பீசஸை சேர்த்து பிளண்ட் பண்ண பப்பாயா மில்க் ஷேக்கை சேர்த்துக்கலாம். அதுக்கு மேலே சாப் பண்ண நட்ஸ் சேர்த்து கொஞ்சமாக பப்பாயா பீசஸை சேர்த்து சில்லா சர்வ் பண்ணிக்கலாம். யம்மியான பப்பாயா மில்க் ஷேக் ரெடி ஆயிருச்சு. இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த 3 மில்க் ஷேக்ஸும் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது. குடிக்க நல்லா சில்லுன்னு டேஸ்டியாகவும் இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ரெசிபி பற்றின ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.